உரிமைக்கு போராடும் என்னுடைய மக்களுக்காக என்னை சுட்டுக் கொன்றாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உணர்ச்சி பெருக்காக பேசியவர் மாவீரன் காடுவெட்டி ஜே குரு. தமிழக அரசியல் வரலாற்றிலும் தமிழ் சமூக தலைவர்கள் வரலாற்றிலும் முக்கிய இடத்தை பிடித்தவர் என்று மறைந்த காடுவெட்டி ஜே குருவை குறிப்பிடலாம். எல்லோரும் கூறுவதைப் போல அவர் சாதி வெறி பிடித்தவர் அல்ல, சுயசாதி பற்றாளர். 2 கோடி வன்னியர்கள் இருந்தும் ஆளும் அதிகாரம் கிடைக்காமல் திராவிட கட்சிகளிடம் தொங்கி கிடக்கிறதே இந்த சமூகம் என்று ஆதங்கப்பட்டவர். மிருகத்தின் பேரில் கட்சி நடத்தி நாடக காதலை தொழிலாக செய்யும் காட்டுமிராண்டி கும்பலை கருவறுக்க கர்ஜித்தவர்தான் காடுவெட்டி குரு. தமிழக மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து அவர்களை குடிகாரர்களாக்கிய கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தவர். திராவிட கட்சிகள் விமர்சிப்பது போல அவர் சொகுசு வாழ்க்கை வாழாதவர், சொத்துக்களை குவிக்காதவர். இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த மாவீரன் காடுவெட்டி குருவின் கரடுமுரடான வரலாறை ஒவ்வொரு வன்னியரும் தெரிந்து கொள்ள வேண்டும்.